Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான மிக்ஸ்டு சுண்டல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஹெல்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இல்ல அப்படினா ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ் டைம்ல கூட சர்வ் பண்ணலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மிக்ஸ்டு சுண்டல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன பயிர் எடுத்துக்கறோமோ அதெல்லாம் ஊற வச்சுக்கணும். அகலமான பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை, 1 கப் காராமணி. நான் காராமணி வறுத்து ஸ்டோர் பண்ணிருக்கேன். வறுக்காம இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம். 1 கப் பச்சை பயிறு, 1 கப் வெள்ளை சுண்டல், 1 கப் பச்சை பட்டாணி, 1 கப் வெள்ளை பச்சை பட்டாணி. நம்ம இங்க சேர்த்திருக்க பயிர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஈஸியா குக் ஆகக்கூடியது. இதுல ராஜ்மா, கருப்பு சுண்டல் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து ஊற வச்சோம் அப்படின்னா ஈவனா குக் ஆகாது. அது குக்கிங் டைம் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கும். அதனால இந்த மாதிரி சாஃப்டா குக் ஆகிறதா, சீக்கிரமா குக் ஆகிறதா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். நல்லா கழுவிட்டு 5 ல இருந்து 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊறினதுக்கு அப்புறமா நம்ம அதை குக்கர்ல சேர்த்துட்டு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்ச சுண்டலை குக்கர்ல சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சுண்டல் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் விட்டதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எல்லாமே நல்லா குக்காய் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல அதுல இருக்கக்கூடிய தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். அடுத்ததா தாளிப்பு பாத்திரலாம். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இதெல்லாமே செவக்க வறுத்ததுக்கு அப்புறமா 5-6 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வேணாம் அப்படின்னா காய்ந்த மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை. அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி வடிக்கிட்டு எடுத்துருக்கக்கூடிய அந்த சுண்டலை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்ததா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு சுவையான மிக்ஸ்டு சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்த்தோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் மறக்காம சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காம ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.